இந்த உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப மோசமான முறையில மக்கள் அதிகமான அளவு குணம் பண்ண ஆள் யாருன்னு சொல்லி கேட்டோம்னா, நம்ம எல்லாருக்குமே மைண்ட்ல யார் வருவாருன்னு சொல்லி கேட்டோம்னா, நம்ம ஹிட்லர் தான் ஞாபகம் வருவாரு. ஏன்னா, அவரு அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட யூதர்கள் 60,00,000 யூதர்கள வந்து பார்த்தீங்கன்னா, கொலை பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா, அவருக்கு அடுத்தபடியா கிட்டத்தட்ட 5,00,000 மக்கள கொலை பண்ண ஒருத்தர் இருக்கிறாரு. ஒரு இனத்தையே அதாவது ஒரு நாட்ட சேர்ந்த மொத்த டோட்டல் மக்களையே உகாண்டாங்கிற நாட்டிலிருந்து அனுப்பி விட்டுருக்காரு. அவரு யாருன்னு சொல்லி கேட்டோம்னா, அவரு தான் இடி அமீன். இடி அமீன் அப்படிங்கிற பேர் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அதிகமா எங்க கேட்டுருக்கோம்னா, கவுண்டமணி சார் அவரோட காமெடில கேட்டுருப்போம். ஆனா உண்மையாலுமே அப்படி ஒருத்தர் வாழ்ந்திருக்கிறாரு. 2003ல தான் இறந்து போயிருக்கிறாரு. யார் கையிலயும் அவர் அகப்பட்டு சாவல. வயசாகி தான் இறந்து போயிருக்கிறாருன்னு சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அவருடைய வாழ்க்கை வரலாறு நம்ம விசாரிச்சு பார்த்தோம்னா, ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா தான் இருக்குது. எப்படி ஒரு சாதாரண ஏழை குடும்பத்தில பொறந்த ஆளு கிட்டத்தட்ட ஒரு நாட்டுக்கே தலைவரா ஆனாரு. நாட்டுக்கே ராஜாவா ஆனாரு அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப ஒரு மிஸ்டீரியஸா இருக்குது. ரொம்ப ஒரு எக்ஸைட்டிங்கா இருக்குது. ரொம்ப ஒரு எப்புட்றா இப்படி மனுஷன் வாழ்ந்திருக்கிறாங்கிற மாரி தான் இருக்குது அவருடைய வாழ்க்கை வரலாறு. என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, அவரு ஆரம்பிச்சது வந்து பார்த்தீங்கன்னா, சாதாரண ஒரு ஹோட்டல்ல சப்ளையர் வேல தான் பார்த்துட்டு இருந்திருக்காரு. சப்ளையர் வேல பார்த்துட்டு இருந்தவரு, அங்க இருக்கக்கூடிய ஒரு ராணுவ அதிகாரியுடைய அறிமுகம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, கீழ கிடைக்குது. கீழ்மட்ட லெவல்ல ஓகேங்களா? ஒரு சாதாரண சோல்ஜர் லெவல்ல. அவரு மூலியமா வந்து ராணுவத்தில சேர்றாரு. அவரு மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா படிநிலைகள் அடைஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 3, 4 வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ராணுவ தளபதி. அவரு கூட வந்து பார்த்தீங்கன்னா, நட்பு அப்படிங்கிறது கிடைக்குது. சாதாரண ஹோட்டல்ல சாப்பிடறதுக்கே வழி இல்லாம, ஹோட்டல்ல சப்ளையர் வேலைக்கு சேர்ந்த ஆளு, ராணுவத்தில நண்பர் மூலியமா சேர்றாரு. சேர்ந்தவரு ஒரு 4, 5 வருஷத்திலேயே ராணுவ தளபதிக்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நண்பரா அறிமுகமாகுறாரு. அந்த அளவுக்கு அவருடைய வளர்ச்சிங்கிறது இருக்குது. அப்படி வளர்ச்சி இருந்த காலகட்டத்தில, ராணுவ தளபதிக்கு ரொம்ப ரொம்ப நம்பிக்கையான ஆளா மாறுறாரு. அவரு என்ன பண்றாரு, ராணுவ தளபதி அந்த நாட்டோடைய ராஜாவ கைப்பற்றி, அந்த நாட்டுக்கு ராஜாவா அ அ பிரகடனப்படுத்துறாரு. யாரு? ராணுவ தளபதி. அப்படி அவரு இருக்கும்போது, ராணுவ தளபதியோட இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இடியமீன் தான் இருக்கிறாரு. இன்னும் ஒரு சில ஆண்டுகள் போனவாட்டி, இடியமீன் பொறுப்புல நாட்ட குடுத்துட்டு, அவரு வந்து வெளியில போறாரு. இந்த மாரி நீ பார்த்துக்கப்பா, நான் வெளியில போயிட்டறேன். போயிட்டு ஒரு 2 மாசத்துல வந்துருவேன்ட்டு. இவரு இங்கருந்து போன உடனே, அவர் திரும்ப நாட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு அவரு ஒரு தடை சட்டத்த போட்டுட்டு, இவரு இந்த நாட்டுக்கு ராஜாவா மாறியாரு. தன்ன வந்து பிரகடனப்படுத்திக்கிறாரு. இதுக்கு முன்னாடி இருந்த ஆளு எப்படி இன்னொருத்தரோட முதுகுல குத்துனாரோ, இவரும் அதே மாரி இன்னொருத்தரோட முதுகுல அப்படிங்கிறது குத்துறாரு. இப்படி குத்தி தான் வந்து பார்த்தீங்கன்னா, உகாண்டால வந்து மிகப்பெரிய ஒரு பொறுப்புக்கு வராரு. சாதாரண ஒரு ஹோட்டல் சப்ளையரா வேலைக்கு சேர்ந்தவரு, அந்த நாட்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா, ராஜா மாரி ஒரு இடத்துக்கு வராரு. வந்தவரு சும்மா இல்ல. அந்த நாட்ல வந்து மிக கடுமையான சட்டங்கள், மிக அதிகமான வரிகள் இப்படிலாம் போட்டு, ரொம்பவே மக்கள கொடுமையான ஆட்சி பண்றாரு. அவர யாரு எதிர்த்து கேள்வி கேட்டாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, சுட்டு தள்றாரு. சுட்டு தள்றாரு. வெட்டி கொல்றாரு, வெட்டி சமைச்சு சாப்பிடுறாரு, மனுஷன உயிரோட முதலைக்கு போட்டு சந்தோஷப்படுறாரு. இப்படி நெறைய கொடுமைகள அவரு பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு. இப்படியே போயிட்டு இருந்திருக்குது. ஒரு காலகட்டங்கள்ல போக, போக, போக வந்து பார்த்தீங்கன்னா, வுமன்ஸ் அபியூஸ் நெறையா பண்றாரு. இன்னும் ஒரு சில ஆண்டுகள போனவாட்டி, அவருக்கு வந்து ஒய்ஃப் மட்டுமே ஏகப்பட்ட ஒய்ஃப் இருக்கிறாங்க. அவங்க யாரையாச்சும் ஒரு ஜென்ஸ பார்த்தாலும், அவங்களையும் புடிச்சு கொன்னு புடுவாராம். இவங்க ஒய்ஃப யாராவது ஒரு ஜென்ஸ் பார்த்தாலும், அவங்களையும் புடிச்சு கொன்னு போட்டுருவாராம். அந்த அளவுக்கு மோசமா இருந்திருக்கிறாரு. ஒரு காலகட்டங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியன் பிசினஸ் மேனுடைய ஒரு பொண்ண வந்து இவரு விரும்புறாரு. அந்த பிசினஸ் மேன் என்ன பண்றாரு, உடனே அந்த பொண்ண வந்து ரொம்பவுமே யாருக்குமே தெரியாம சீக்ரெட்டான முறையில வந்து வேற ஒரு நாட்டுக்கு தப்பிக்க வச்சுறாரு. உடனே இந்தியாவ சேர்ந்தவங்க என்ட்ட இருந்து இவ்வளவு சீக்கிரமா தப்பிச்சு போயிட்டாங்களா? இனிமே இந்தியன்ஸ் யாருமே என்னுடைய நாட்டுல இருக்கக்கூடாது, உகாண்டால இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட இந்தியன்ஸ் வந்து அந்த நாட்டிலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சட்டம் போட்டு, வெளியேறணும்னு சொல்லி உத்தரவிட்டு அவங்கள வெளியில அனுப்பி விடுறாரு. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வன்மத்த கக்கியிருக்கிறாரு. அப்படி இருந்தவர் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு அப்புறமேட்டு தான் இந்தியன்ஸ் மேல அவர் வந்து கை வச்ச வாட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க பிரச்சனையில இவரு தலையிட்ட வாட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா, இவருக்கு வந்து நெறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது வாழ்க்கையில வந்திருக்குது. அதுக்கப்புறமேட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா, வெளியில போன இந்திய பிசினஸ்மேன் என்ன பண்ணிக்கிறாரு, சர்வதேச நாடுகள் ஐநா சபையில போய் ஒரு அழுத்தம் நெறைய குடுத்திருக்கிறாரு. பிரஷர் குடுத்திருக்கிறாரு. இவரு என்னப்பா இப்படி பண்றாரு, இவர யாருமே கேட்கறதுக்கு ஆளே இல்லையா? இத நீங்க தான் கேட்கணும். இத நீங்க தான் சரி பண்ணி குடுக்கணும்னு. அப்படி இருந்த காலகட்டங்கள்ல, நெறைய பேர் போய் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த மாரி சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா அடக்குமுறைக்கு எதிரா ஒவ்வொருத்தரா குரல் கொடுத்து கடைசியா வந்து தன்னுடைய சொந்த நாட்ட விட்டு அவரு வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது உருவாகுது. அப்படி தப்பிச்சு போனவரு நல்ல நேர்மையான முறையில வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. 74வது வயசுல இயற்கையான முறையில மரணம் அடைஞ்சுறாரு. யாரு? இடி அமீன்.